ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி ரைட். இப்ப திரும்ப நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப ஆனாவை டைப் பண்றேன்னா எப்படி டைப் பண்றது? எம்ம டைப் பண்ணீங்கன்னா ஆனா, இப்ப வந்து ஷிஃப்டோட எம்ம டைப் பண்ணீங்கன்னா ஆவன்னா, இப்ப தமிழ் டைப்பிங்ல வந்து அடுத்த வந்து ராணானா எப்படி? யூ டைப் பண்ணா ராணா, அதே ஷிஃப்டோட யூ டைப் பண்ணீங்கன்னா ரூனா. ரைட். இப்ப வந்து அருள் எப்படி டைப் பண்றது? எம்னா ஆனா, ஷிஃப்டோட யூ அடிச்சா ரூனா, எஸ்கிய டைப் பண்ணீங்கன்னா இல். ரைட். இப்ப மேல உள்ள அந்த இது கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து கோலன் மார்க். உங்க கீபோர்ட்ல கோலன் ஒரு இது இருக்கும். கோலன் அந்த இப்படி இருக்கும் உங்க கீபோர்ட். ரைட். இத வந்து நம்ம பிரஸ் பண்ண அப்படி வச்சுட்டு உங்களுக்கு இல் வரும். ரைட். இப்படிதான் டைப் பண்றது தமிழ் லெட்டர்ஸ். ரைட். இப்ப நான் வந்து சொல்றது வந்து ஒரு சிம்பிளா டைப் பண்ணணும்னா நீங்க ஒரு தமிழ் கீபோர்ட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வெரி சிம்பிளா இருக்கும் இது செஞ்சுட்டு போறது. ரைட். தமிழ் டைப் பண்ணி பாக்குறதுக்கு வந்து ரைட். அதுக்கான இப்ப எடிங் எல்லாம் டைப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபேமஸான ஃபாண்ட் வந்து என்சி பாப்பான்னு சொல்லுவோம். ரைட். என்சி பாப்பா. ஓகே. இதுல வந்து என்சி பாப்பா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எடிங்னால ஒரு 24 22 கொடுக்கலாம். அது உங்களுக்கான ரிசிப்டுக்கு ஒத்த மாதிரி கொடுக்கலாம் சைஸ். ரைட். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அடுத்தது ரைட். இப்ப அடுத்தது வந்து இது மேல இப்ப இந்த டைப் செட்டிங் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல. நீங்க வந்து நீங்க இந்த தமிழ் லெட்டர் நீங்க சரியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து செஞ்சுட்டு போறதுதான் இருக்கு. ரைட். டைப்பிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல. நீங்க வந்து பேசிக் கோர்ஸ் இந்த வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். அதனால நீங்க பாத்துக்கலாம். இப்ப மீனா எப்படி டைப் பண்றது? கே அடிச்சா மானா, கே அடிச்சதுக்கு அப்புறம் பின்ற கீய பிரஸ் பண்ணீங்கன்னா மீனா. ரைட். பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் விளங்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்க தமிழ் நீங்க டைப் பண்ண தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். ரைட். இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்னா அதை இப்ப எப்படிதான் அந்த பிஎட் பிரஸ் பண்றது, இப்ப மேல இந்த மாதிரி வருது, இதெல்லாம் எப்படி போடுறதுன்னா சிம்பிள் ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு. இந்த கரெக்டர் மேப்னு ஒன்று இருக்கு. இந்த விண்டோஸ்ல இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, அதனால அது வருது இல்லை. இப்போ உங்களோட கீபோர்ட்ல வந்து உங்களோட விண்டோஸ் சர்ச்ல போயிட்டு அதுல போயிட்டு நீங்க பாருங்க கரெக்டர் மேப்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ஒரு இது ஒன்று வரும், ஒரு பார் ஒன்று. அதுல வந்து உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருப்பாங்க அந்த லெட்டர்ஸ் சம்பந்தமா. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரைட். அது வருது இல்லைங்க. நான் வந்து உங்களுக்கு அது எப்படின்றத போட்டு விட்டுறேன். ரைட். இப்ப நீங்க வந்து டைப் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம். இப்ப மானாவுக்கு வந்து மீனா டைப் பண்றேன்னா நார்மலாவே நம்ம டைப் பண்றது என்னது விளங்கல சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? நம்ம நார்மலா டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணிட்டு ஃபாண்ட்டுக்கு முந்த டிசைனுக்கு மாத்தலாம் தானே சார்? இப்ப நம்ம கலகம் ஃபாண்ட்ல தான் டைப் பண்ணுவோம். தமிழ் டைப் பண்ணுவீங்களா நீங்க? டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் ஸ்டைலுக்கு இந்த மாத்திக்கலாம் தானே சார்? எந்த ஃபாண்ட்ல நீங்க டைப் பண்ணுவீங்க? நார்மலா கலகம் ஃபாண்ட்டுக்கு டைப் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட் நான் கலகம் ஃபாண்ட் யூஸ் பண்ணது இல்ல. இப்ப அந்த ஃபாண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்ல ஃப்ரீயா கிடைக்குமா இருக்கு? அந்த நாகநந்தினி அப்படித்தானே சொல்றீங்க? நம்ம எல்லாம் பழக்கப்பட்டிருக்கோம் சார். அத டைப் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு நீங்க மாத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு மாறும். பண்ணிட்டு மாத்திக்கலாம் தானே சார்? ஆமா, இந்த ஃபாண்ட்டுக்கு நீங்க மாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசா மாறிடும். சார். ஓகே. நீங்க டைப் பண்ணிருக்கீங்களா தமிழ்? ஓகே. நீங்க மனோகரன் நீங்க டைப் பண்ணிருக்கீங்க தமிழ்? சார். அப்ப உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்ல? இல்ல, கொஞ்சம் டைப் பண்ண தெரியும் சார். டைப் பண்ண தெரியும் சார். அதனால சொல்லிட்டாங்க சார் தொடர்ச்சியா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். அப்ப எனக்கு லேசா இருக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னே அது இவ்வளவு கஷ்டமானு யோசிப்பாங்க. அதுதான் ஏன்னா ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஓகே ரைட்.
இப்ப நீங்க ரிசீட் ஒன்று செய்யற நேரம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு இந்த ரூலர்ல அளக்க தெரியும் தானே. ஒரு ரிசீட் ஒன்று கொண்டாந்து கொடுப்பாங்க, ஒரு சாம்பிள் ஒன்று, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசீட் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க வந்து எடுத்தவொன்னு கவுத்தவொன்னு செய்யக்கூடாது. ஒரு ரூலர் ஒன்று எடுத்து அந்த ரூலர்ல உங்களுக்கு இருக்கும் என்னென்ன இருக்கும், 2 பாகம் என்னது இன்ச்சஸ் இருக்கும், மற்றது என்ன இருக்கும், ஒரு பக்கத்து இன்ச்சஸ் இருக்கும், மற்ற பக்கத்து என்னது மில்லிமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். இல்ல மில்லிமீட்டர் இருக்கும், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு பக்கத்து இன்ச்சஸ் இருக்கும். எனக்கெல்லாம் பழக்கப்படுறது இன்ச்சஸ், உங்களுக்கு மில்லிமீட்டர் பழக்கப்பட்டிருந்தா அந்த மில்லிமீட்டர்ல அளந்துக்குங்க. ரைட், அளந்துக்கிறேன்னா இது இந்த 2 துண்டையும் அளந்துக்கணும். வித் அண்ட் ஹைட். இதுக்கு சொல்றது என்ன, வித். இந்த பகுதிக்கு சொல்றது என்ன, வித். வித்னா என்னது, அகலம். இது என்னது, உயரம். இந்த 2ஐயும் நீங்க அளந்துக்கணும் ஃபுட் ரூலர்ல வச்சு. ஓகே, எந்த சைஸ்க்கு நீங்க செய்ய போறோம்ன்றது. ரைட், அப்ப அளந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. இப்ப நான் வந்து இந்த மாதிரி இப்ப 5.35 இன்ச்சஸ். ரைட்டுக்கு நான் வந்து இன்ச்சஸ்ல மாத்திருக்கேன். உங்களுக்கு இல்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரூலர், இதுதான் ரூலர். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இன்ச்சஸ் வேணுமா இல்ல கேட்கும், இன்ச்சஸ் வேணுமா இல்ல மில்லிமீட்டர் வேணுமான்னு. இது 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட், ஓகே. இப்ப நான் வந்து இன்ச்சஸ் ஃபேமிலி இருந்தாலும் இன்ச்சஸ் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சும்மா ஒரு இப்படி சும்மா ஒரு இதோன்ற ட்ரா பண்றீங்க. இப்ப நான் அந்த இதுல இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்றீங்க. ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப இதுல வந்து நான் பிக் டூல செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து நீங்க அளந்த அந்த மேட்டர் சைஸ், அதாவது நீங்க ரூலர்ல உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கோயில்ல வந்து ஒரு பில் ஒன்று கொடுக்குற நேரம் அதோட சைஸ் எவ்வளோ, பில்டு ஃபுல் சைஸ், இதை ஃபுல் சைஸ், இதை வித் அண்ட் ஹைட், இதை வித் எவ்வளோ, அதாவது அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ, அதை நீங்க அளந்துக்கிறீங்க. அளந்துட்டு இதுல கொடுக்குறீங்க. கீழே இதை செலக்ட் பண்றீங்க, இதுல தான் கொடுக்கணும். இது வந்து என்னது, வித் பாத்தீங்கன்னா வித் இப்படி இருக்கிறது, வித் உயரம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ரைட், இதை நீங்க பாத்துக்கலாம். இப்ப இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க முதல்ல உள்ளதுல. இப்ப நான் எவ்வளவுக்கு செஞ்சேன், இதை நான் பாத்துக்கிறேன் எவ்வளவு செஞ்சேன்றத. ரைட், ரைட், இதை நான் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இதே சைஸ். ரைட், இப்ப இதுல வந்து இதே மாதிரி இதே சைஸுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், இங்க கொடுக்குறதா இருந்தா இங்க நான் வந்து நீங்க 15 தசம், நான் சும்மா கொடுக்குறேன் 15.5 கொடுத்து என்டர் பண்ணீங்க. இந்த பாத்தீங்கன்னா அகலம் வந்துருச்சு. இப்ப 15 தசம் இல்லை, இது வந்து 5 தசம். ரைட், 5.5. இப்ப இந்த மாதிரி வந்துருச்சு பாத்தீங்கன்னா 5.5 வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி வந்துருச்சு சைஸ் பாத்தீங்கன்னா, இந்த சைஸ்க்கு வந்துருச்சு 5.5. இப்ப அகலம் வந்து நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கூட்டி கொடுப்போம். நான் சும்மா கொடுக்குறேன், அகலம் வந்து ஒரு 4.5 நீங்க அளந்து. இப்ப இவ்வளவு 4.5 இல்ல, அது ஒரு 3.5. ரைட், நான் சும்மா கொடுக்குறேன் ரிசீட். இப்ப இந்த மாதிரி தான். ரைட், இந்த சைஸை நீங்க வந்து ஃபுட் ரூலர்ல அளந்துக்குங்க. அதாவது ஃபுட் ரூலர் எடுத்து அதோட வித் என்ன ஹைட் என்னன்றதை அளந்துக்கிட்டீங்கன்னா இன்ச்சஸ்ல அளக்கலாம், இல்லைன்னா மில்லிமீட்டர்ல அளக்கலாம். அளந்துக்கிட்டு நீங்க எல்லாம் கொடுக்க தான் இருக்கு. இதை இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து எத்தனை இதுங்க வந்து வித் எவ்வளோ ஹைட் உள்ளது நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்துடும். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ரைட், அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு வந்து இந்த அண்டர்லைன் தேவையில்ல. இந்த பாருங்க கைட்லைன்ஸ் இருக்கு. இது வந்து ரூலர்னு சொல்லுவோம். அந்த ரூலர்ல வந்து சும்மா அப்படி கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணுங்க. டிராக் பண்ணி அப்படி வந்துருவாரு. இங்கட்டும் அப்படிதான். டிராக் இதுல இருந்து டிராக் பண்ண அப்படி வந்துருவாரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இங்கட்டும் இந்த மாதிரி இருந்தா இந்த பாருங்க அண்டர்லைன் இருக்கு பாருங்க, இதுல அப்படி டிராக் பண்ண இங்கட்டும் வந்துருவாரு. இப்ப இதே மாதிரி இங்கட்டும் டிராக் பண்ண இங்கட்டும் வந்துருவாரு. இப்ப இங்க மேல இருந்து கீழே டிராக் பண்ணா இப்படி வந்துருவேன் அண்டர்லைன். இப்ப 4 பக்கட்டும் அண்டர்லைன் வந்துருச்சு. இப்ப எனக்கு இது தேவையில்ல, இந்த ரூலர் இதை விட்டுறேன், டிலீட் பண்ண. டிலீட் பண்ணா இதுதான் மேட்டர் சைஸ். உங்களுக்கு விளங்குதா என்ன செஞ்சேன்னு? விளங்குதா சொல்லுங்க. விளங்குதா? என்ன செஞ்சேன்னா, நீங்க ஒரு ரிசீட் ஒன்று எடுத்தீங்கன்னா அதை அளங்க ஃபர்ஸ்ட்.
அத வித் என்ன, அத அகலம் என்ன, உயரம் என்னன்ற அழுங்க. அளந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்து அதுக்கான சைஸை வந்து ரெக்டாங்கிள் ஒன்று போடுங்க. ஏன்னா ரிசிப்ட் வந்து ரெக்டாங்கிள் இதுல தானே இருக்கு, இந்த மாதிரி தானே இருக்கும், அதனால ரெக்டாங்கிளா போடுறீங்க. ரைட், இந்த மாதிரி தானே இருக்கும் உருவம். ரைட், அதுக்கப்புறம் இங்கே வித்துக்கு எவ்வளவு போடுறோமோ, அகலத்துக்கு எவ்வளவு போடுறோமோ மேலே இப்படி போடுறீங்க. அகலத்தை உயரத்தை என்ன பெருமானம் வந்துச்சோ அதை இங்கே போடுறீங்க. அவ்வளவுதான், இங்கே வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் ஏன் தெரியுமா, வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சு நம்ம டிசைன் பண்ண இயலாது. அதனால இங்க வந்து கைட்லைன்ஸ் இருக்கு மேல, இதை கொண்டாந்து இப்படி செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கிட்டு இதை எடுத்து இங்கிட்டு இழுக்கிறீங்க, மேலையும் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இவ்வளவுதான் சிம்பிள். இப்போ எனக்கு இது தேவையில்ல, இப்போ எனக்கு சும்மா நார்மலா இதுக்குள்ளதான் மேட்டர் வரப்போகுது. நம்ம மேட்டர் நம்ம செஞ்சுட்டு போகலாம் சிம்பிளா. ஓகே, இவ்வளவுதான். இப்போ இந்த அண்டர்லைன் தேவையில்லைன்னா செலக்ட் பண்றீங்க, டெலிட் கீயை பிரஸ் பண்ணா டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு இதுதான் மேட்டர் சைஸ். இப்போ நம்ம எப்படி செஞ்சுட்டு போறோம்னா முதல்ல மாதிரி இந்த கிளிப்பாஸ் நான் உங்களுக்கு தாரேன். ரைட், இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இல்லை இந்த கிளிப்பாஸ். இப்போ இதுல வந்து நீங்க வந்து இதில் எடுத்துக்கலாம் விங்டிக்ஸ். இந்த விண்டிங் கலர்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி ஒன்று தான் நான் போட்டிருக்கேன். இந்த இது மாதிரி இதை எடுத்து இப்படி டிராக் பண்ணோம்னா, இதை எடுத்து இப்படி டிராக் பண்ணா இங்கே வந்துடும். ரைட், இதை இப்படி செலக்ட் பண்ண கிளிப் ஆர்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்படி டிராக் பண்ணோம்னா இங்கே வந்துருவாரு. ரைட், இதை நான் எடுத்துட்டு இந்த சைஸை வந்து கொண்டாந்து இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்றேன். எப்படி ஜூம் பண்றது திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்க தேவையில்ல. உங்களோட ஸ்கொரல் பார், அதாவது இதுல மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் நடுவில் ஸ்கொரல் இருக்கும். இல்லாத ஆக்கள் இந்த ஜூம் டூல செலக்ட் பண்ணிட்டு ஸ்கொரல் பண்ணிக்கலாம். ரைட், இந்த சைஸை வந்து இப்படி குறைக்கணும், கொஞ்சம் சின்னதாக குறைச்சிக்கும். குறைச்சி இப்படி வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் திரும்ப பாருங்க எங்க எவ்வளவு இருக்குன்னு. இவ்வளோதையும் நீங்க திரும்ப 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 செஞ்சு கொடுக்க தேவையில்ல. இதை செலக்ட் பண்றீங்க, ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிட்டு, இதை நான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். இப்படி ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட பிடிங்க. சொல்லுங்க என்னது, சொல்லுங்க மனோகரன், என்ன கேட்டீங்க சார்? இந்த ஷேப்ஸ் எப்படி எடுத்தீங்கன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லிடுமா சார்? ஓகே ஓகே. இந்த ஷேப்ஸ் எப்படி எடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லிடுமா சார்? சரி சொல்றேன். இந்த நான் சொன்னேன் விங்டிங்ஸ்னு சொல்லி ஃபாண்ட், விங்டிங்ஸ்னு உங்க மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி, இது ஒரு ஃபாண்ட். ஓகே, அப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இந்த இப்படி இதை நான் இப்படி எடுக்கிறேன். இங்க பாருங்க டெக்ஸ்ட்ல போய் டெக்ஸ்ட்ல போயிட்டு இன்சர்ட் கேரக்டர் இத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடும். இதுல வந்து எல்லாம் ஃபாண்ட்ஸ் தான் இருக்கும், ஏரியல்ல தான் வந்து நிற்கும். இதுல வந்து நீங்க ஃபாண்ட் வந்து விங்டிங்ஸ், இது ஒரு ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 3 வகை இருக்கு. இல்லை விங்டிங்ஸ் 1, விங்டிங்ஸ் 2, விங்டிங்ஸ் 3. இதுக்கான லிங்கை நான் அனுப்பி விடுறேன். இதுல வந்து நான் வந்து இந்த விங்டிங்ஸ் 2 or 3 நான் வந்து 2 செலக்ட் பண்றேன். 2 செலக்ட் பண்ண வந்து நிறைய இது வகைகள் இருக்கு இந்த கிளிப் ஆர்ட்ஸ். ரைட், இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணதான் இருக்கு. விளங்குதா? விளங்குச்சா மனோகரன்? விளங்குச்சா? ஹலோ, ஓகே சார். விளங்குச்சா? விளங்குச்சு சார். ரைட், இந்த மாதிரி சின்னதாக்குனதுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு விளங்குச்சு சார். சார் இதை செலக்ட் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு இது ஒரு காப்பி ஒன்று எடுக்கணும். காப்பி ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படி இப்படி இழுக்கிறீங்க. இழுத்துட்டு ரைட், இப்போ திரும்ப சொல்றேன் பாருங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி ஒன்று எடுக்கிறதுக்கு இப்படி கீழே அப்படி இழுக்கிறீங்க. இழுக்கிறனே ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேரா வரும். நேரா வந்தோடனே உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணா ஒரு காப்பி ஒன்று வந்துடும் இந்த மாதிரி. ரைட், இப்போ அதுக்கு வந்து நான் அப்படி செய்றேன். இப்போ இதுக்கு வந்து சிம்பிளா இங்கே ஒரு ரூலர் ஒன்று அண்டர்லைன் வச்சுக்கோம். ஏன்னா இந்த அளவுக்கு தான் எனக்கு தேவை. எனக்கு வந்து கணக்காக வந்து பொறுத்துட்டு இருக்கு. ரைட், இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்றேன்னா இது மவுஸ் த ஸ்கொரல். ரைட், இப்போ ஜூம் பண்ணி தான் செய்யணும். ரைட், ப்ரொஃபஷனலாக செய்யறேன். இந்த அண்டர்லைன் இப்படி வச்சுக்கோம். ரைட், இப்போ இதை வந்து கணக்கா இங்கே பொருத்தணும் இந்த இடத்துல, அப்படின்னா தான் பின்னுக்கு அடிபட்டு இருக்கும். அப்போ இதை செலக்ட் பண்றேன் ஒருத்தரும். ரைட், செலக்ட் பண்றேன், பாத்துக்கிறேங்க, நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு
ஒரு இழுக்கிறேன், இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சா நேரா வந்துடும். நேரா வந்து கணக்கு அந்த இடத்துல ரைட். இப்போ ரைட் கிளிக் பண்ணா பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, எப்படி திரும்ப செய்யறேன் பாருங்க. செலக்ட் பண்றேன், இப்படி ஒரு இழுக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டா நேரா வந்துருவாரு. கணக்கு செட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ண அப்படி வந்துடும். கணக்கை இதோட ஒட்டிடுச்சு பாருங்க. எப்படி இதை செலக்ட் பண்றேன் ரைட், இப்படி இழுக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சா நேரா வந்துடும். கணக்கா இங்க கொண்டாந்து ரைட் கிளிக் பண்ணா வந்துடும். காப்பி. அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை. ஒண்ணு அப்படி எடுத்துட்டீங்கன்னா அடுத்ததெல்லாம் கணக்கா சொல்லிட்டு வர்றதுக்கு நீங்க அடிக்க வேண்டிய கீ வந்து என்னன்னா கண்ட்ரோலோட டி, சாரி கண்ட்ரோலோட ஆர்டியை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிரஸ் ஆயிட்டு வரும். ரைட், கண்ட்ரோலோட ஆர். ரைட், எப்படி செஞ்சேன்னு தெரியும் தானே? எப்படி செஞ்சேன்? செலக்ட் பண்றேன், ஒரு இழுக்கிறேன், நேரா ஷிஃப்ட்டை பிடிச்ச நேரா வந்து ரைட் கிளிக் பண்ண எப்படி வந்துடும். கண்ட்ரோலோட ஆரை பிரஸ் பண்ணா நேரா அப்படி வந்துருவாரு. கணக்கு அப்படி வந்துருவாரு. பாத்தீங்கன்னா கணக்கு இது வரை வேணுமோ அது வரையில அப்படி வச்சுக்கிறேன். அவ்வளவுதான் தேவை. ஓகே, பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வரையில வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வெளியில போனதுனால கொஞ்சம் அப்படி எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்றேன். அப்படி எல்லாத்தையும் இப்படி ஒரு செலக்ட் பண்ணியாச்சு. இல்லை அப்படி வச்சு அவ்வளவுதான். இப்போ இனி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது இங்கிட்ட செலக்ட் பண்ற நேரம் திரும்ப செலக்ட் பண்ண தேவையில்ல. இதை அப்படியே எடுத்துக்கிறீங்க, காப்பி பண்ணி இப்படி அப்படியே செலக்ட் பண்றீங்க, ரைட் கிளிக் பண்றீங்க, குரூப் ஆப்ஜெக்ட்னா நீங்க செஞ்சது அவ்வளவுதான் குரூப் ஆப்ஜெக்ட். ரைட், இப்போ அதே மாதிரி தான் வெளியில இருக்கிறீங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சா நேரா வந்துருவாரு. அப்படியே கொண்டு வந்து எங்கே வேணுமோ அங்கே அப்படி பொறுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி வந்துருவாரு. இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். மேல உள்ளதுக்கும் அதே மாதிரி தான். இதை கிளிக் பண்றீங்க, செலக்ட் இதை நான் வந்து இப்ப இதை ஒண்ணு எடுக்கணும். இப்ப இதெல்லாம் குரூப் ஆயிருக்கு. இப்ப இதை அன்குரூப் ஆக்குறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் ஆப்ஜெக்ட். இப்போ குரூப் ஆப்ஜெக்ட்னா இதெல்லாம் பாருங்க எல்லாம் தனித்தனியா இருக்கு. இது எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் ஆப்ஜெக்ட் கொடுத்தா எல்லாம் குரூப் ஆயிரும். அன்குரூப் பண்றதுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணது அன்குரூப் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் குரூப் ஆப்ஜெக்ட்னா அன்குரூப் ஆயிரும். இப்போ இதை ஒண்ணு எடுக்கிறேன், இதில் இருக்கிறேன், இங்கே கணக்கா வைக்கிறேன். இங்கே ரைட் சாரி, இப்போ நான் வந்து இதை வந்து ஜூம் பண்ணிட்டு முதல்ல மாதிரியே இப்படி வராட்டி லேசா அந்த இங்கே கணக்கா வச்சுக்கிட்டோம்னா இது இங்கே தான் வந்து பேஸ்ட் பண்ண போகுது. அப்போ இதை செலக்ட் பண்றீங்க, இப்படி ஒரு இருக்கிறீங்க கணக்கா ஷிஃப்ட்டை பிடிச்சிங்க நேரம் வந்துடும். ரைட் கிளிக் பண்ணா எனக்கு காப்பி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா கண்ட்ரோலோட ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி வந்துருங்க. முதல்ல மாதிரி கணக்கா வந்து பாருங்க பேஸ்ட் ஆகுது இந்த மாதிரி. ரைட், இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிதான் செய்யறது பாத்தீங்கன்னா. ரைட், இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்றீங்க, எல்லாத்தையும் ரைட் கிளிக் பண்றீங்க, குரூப் ஆப்ஜெக்ட் பண்றீங்க, திரும்ப இதே அப்படி எடுத்து இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே அப்படி கொண்டு போய் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேரா வந்துருவாரு. அப்படியே கீழே கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா இப்படி பேசுங்க. நான் இதை வந்து குரூப் பண்ணல, அதான் நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த இது குரூப் ஆகல, அவ்வளவுதான் குரூப் பண்ணணும். செலக்ட் சாரி, இதை நான் குரூப் பண்றேன். அன்குரூப் ஆல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் குரூப் பண்றேன். இதை அப்படியே செலக்ட் பண்றேன். எல்லாம் இப்ப இதை அப்படியே செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து இதுக்கு குரூப் ஆயிடுச்சு. இதெல்லாம் குரூப் ஒண்ணுமே குரூப் ஆகல. இதை அப்படியே செலக்ட் பண்றேன். இந்த அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு அப்படியே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இப்படி செலக்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இழுத்தா நேரா வந்துருவார். அதனால இப்படி ரைட். இப்போ ஏதாவது ஒன்று குரூப் பண்ணாம இருந்துச்சுன்னா நீங்க என்ன லேசான வழி ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் பண்ணிட்டு ஆல் கொடுத்துட்டு ஒன்னு எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணா ஒரு காப்பி வந்துடும். இதை நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணவும் உங்களுக்கு தெரியணும். அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் ஷேப் பண்ண வந்துடும். ஒரு சிம்பிளா ஒரு பார்டர் ஒன்று பார்த்தீங்க செஞ்சுட்டீங்க. ரைட், சிம்பிளா ஒரு பார்டர் ஷேப் ஒன்று செஞ்சுட்டீங்க. ஓகே, இப்போ ஒண்ணுமே பார்டர் நீங்க செஞ்சதோட நீங்க என்ன செய்யணும்னா கீழே உள்ள இந்த துண்டை டைப் பண்ணிட்டு போறதுதான் இருக்கு. ஓகே, அருள் மிகுன்னு சொல்லி கொடுத்துட்டு பக்தர் அடியார்கள் இந்த இதெல்லாம் டைப் பண்ணதான் இருக்கு. இப்போ நான் இந்த கிளிப் ஆர்ட்ஸ்ல வந்து நான் வந்து இதை
நான் உங்களுக்கு வந்து இது இப்ப இந்த இது எடுத்துறேன். இப்ப இந்த கிளிப் ஆர்ட்ஸ் நான் உங்களுக்கு சேவ் பண்ணி விடுறேன். இந்த கிளிப் ஆர்ட்ஸ் எடுத்து தூக்கி இப்படி போடுறது தான் இருக்கு. ஓகே, இந்த கிளிப் ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தா இந்த தூக்கி இப்படி போடுறது தான் இருக்கு. ஓகே, இந்த கிளிப் ஆர்ட்ஸ் இப்படி எடுத்து வச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்குள்ள உள்ள மேட்டரை வந்து நீங்க டைப் பண்ணதான் இருக்கு. அருள்மிகு ஸ்ரீ காளி கோவில், அதுக்கப்புறம் டைப் பண்றது பக்தடியார்கள், இதை டைப் பண்றீங்க. இப்ப இது எப்படி டைப் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். கீழே இந்த 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 இது எப்படி செய்யறதுன்னா சிம்பிள் பாருங்க. இதே இதுல ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா செலக்ட் பண்றீங்க, ஒரு இழு இழுக்கிறீங்க, ரைட் கிளிக் பண்ணா ஒரு காப்பி வந்துடும். இந்த காப்பியை என்ன பண்ண போறேன் நானு, இதை வந்து நான் எப்படி பண்றேன், இங்க நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்படி பெருசாக்குறேன். கொஞ்சம் பெருசாக்கி நான் என்ன பண்ண போறேன்னா பாருங்க, இந்த பெருசாக்கிட்டு என்ன பண்ண போறேன்னா பாருங்க. ரைட், இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இது முக்கியமான விஷயம். இப்ப இந்த நிதி இந்த மேட்டர் எங்க இருக்குன்னா இந்த போட்டோவுக்கு பின்னுக்கு இருக்கு. இதை முன்னுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மேட்டரை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து ஃபாண்ட் டு பேஜ் கொடுத்தா அப்படி முன்னுக்கு. ரைட், எப்படி இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜுக்கு பின்னுக்கு இருக்கு. அந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் ஃப்ரண்ட் டு பேஜ் கொடுத்தா முன்னுக்கு வந்துடும். முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த இந்த சாமி படத்தை செலக்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க ஒரு டூல் இருக்கு, டிரான்ஸ்பேரன்சி சீன் டூல். இப்ப இந்த டூல் என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்த டிரான்ஸ்பேரண்ட் பண்ணும். அதாவது அத உள்ள இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாகும். இப்போ எப்படின்னா இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த போட்டோவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்க, இந்த போட்டோ கொடுத்தீங்க, இப்போ இந்த போட்டோவை செலக்ட் பண்ணீங்கன்னா டூலை செலக்ட் பண்ணி போட்டோ செலக்ட் மேல பாருங்க இது ஒன்று ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க குறைக்க இப்படி வரல இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு குறைச்சிங்கன்னா உங்களுக்கு குறைப்படுறது இல்லை கொஞ்சம். இந்த போட்டோவை எடுத்துட்டு இந்த டிரான்ஸ்பேரன்ஸ் இந்த டூலை செலக்ட் பண்ணா இப்படி வந்துருவாரு. இப்போ இந்த டூலை எடுத்துட்டு இதுல வந்து நீங்க சும்மா அப்படி ட்ராக் பண்ணீங்க அந்த டிரான்ஸ்பேரன்ட் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். எனக்கு அப்படி தேவையில்ல, ஓரளவு எனக்கு இதாகிறதுனா எனக்கு லேசான வழி இதுல குறைப்படுது. ரைட், ஓகே சாரி. இந்த போட்டோவை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் வந்து நார்மலே வச்சுட்டு இந்த போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு டிரான்ஸ்பேரண்ட் ஏன் ஒர்க் ஆகுதுல கொடுத்துருக்கோம். ரைட், இப்ப என்ன பண்ணணும்னா ரைட் இப்ப நான் எப்படி எடுக்கிறேன், இந்த போட்டோவை திரும்ப எடுக்கிறேன். ரைட், இதை எடுத்து ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணா காப்பி வந்துருவார், பெருசாக்குறேன். இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்பேரண்ட் டூலை எடுத்து எங்கன இருந்து எங்கன மாதிரி வேணும்ன்றத இந்த மாதிரி இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் பிளாக்னா இங்கே வந்து நல்லாவே குறைஞ்சிடும். இதை வந்து கொஞ்சம் இப்படி இழுத்துட்டு கணக்கா இந்த மாதிரி ஷேப் வந்துருவாரு. மேலே இழுத்தீங்கன்னா கணக்கா வந்து பிளாக் வந்து இங்கே ரைட் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து குறைக்கும். கூட்டி இருக்கு இந்த மாதிரி குறைக்கும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி இழுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி இதை இழுத்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பேரன்ஸ் இந்த மாதிரி குறையும். அப்புறம் இதெல்லாம் திரும்ப தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. செலக்ட் பண்றீங்க, ஒரு காப்பி ஒன்று இருக்கீங்க, ரைட் கிளிக் பண்ண ஒரு காப்பி ஒன்று வந்துடும். இப்படி இழுக்கிறீங்க, இழுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, டிரான்ஸ்பேரன்ஸ் டூல் இந்த மேல இருந்து கீழே அப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த இருக்கு இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இழுத்தீங்கன்னா லேசா வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. இவ்வளோ தான் போகும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறையும். குறைஞ்சதுக்கு அப்புறம் இதை கொண்டாந்து இப்படி பின்னுக்கு பேஸ்ட் பண்ணீங்க இந்த மாதிரி வந்துடும். இதுவும் பின்னுக்கு இருக்கு. இது இந்த கோயில் இதையும் செலக்ட் பண்றீங்க,
ரைட் கிளிக் பண்றீங்க, ஆர்டர் ஃப்ரண்ட் த லேயர்னா இந்த மாதிரி வந்து இப்படிதான் உங்களுக்கு ரெசிப்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கும். இப்படித்தான் ரெசிப்ட் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்ட் இருக்கும். இதையும் அப்படித்தான் செலக்ட் பண்றீங்க, நிதின்றதையும் ரைட் கிளிக் பண்றீங்க, ஆர்டர் ஃப்ரண்ட் பேஜ்னா முன்னுக்கு வந்து இப்போ இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ரெசிப்ட் வந்து இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க போயிடும். ரைட், இப்போ இவ்வளவுதான் ஒரு ரெசிப்ட் ஒன்று செய்யறது. மற்றதெல்லாம் உங்களுக்கு டைப்பிங் தான் இருக்கு. அடுத்த வந்து இது ரூபான்னு சொல்லி உங்களுக்கு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தேன். எப்படி செய்யறது, இதை எடுக்கிறீங்க, ரெக்டாங்கிள் டூல இப்படி போடுறீங்க, ஷேப் டூல எடுக்கிறீங்க, இப்படி ஷேப் பண்ண இப்படி ஷேப் ஆயிரும். ஷேப் ஆனதுக்கு அப்புறம் இதுல போயிட்டு பிக் டூல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இப்படி கொடுத்துக்கலாம். ரைட், இவ்வளவு தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஓகே, இவ்வளவு தான் வேலை. மற்ற வந்து டைப் பண்றது தான். இந்த பேர் இந்த மாதிரி எப்படி டைப் பண்றது, டைப் பண்றது வந்து சரியான லேசுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஏன்ற டூல் இதை பிரஸ் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு என்சி என்ன ஃபாண்ட் நம்ம எடுத்த ஃபாண்ட் என்சி ஏதாவது ஃபாண்ட், நான் வந்து என்சி அமுதா ஏதாவது என்சி அருள் எடுக்கிறேன். இங்க வந்து என்சி அருள் இது வந்து பேர் பேர் டைப் பண்ணிட்டு உங்களோட கோலன் மார்க் உங்களோட டாட் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பேர். இந்த மாதிரி பேர் இந்த மாதிரி வந்துடும். வேற சைஸை வந்து குறைக்கணும், அதனால தான் அப்படி இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சாரி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 6ன்னா ஒரு 10 மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு 10 12 ஒரு 12 மாதிரி வச்சீங்கன்னா அப்படி வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு கொடுக்குறது 10 12 சைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் பேர் டைப் பண்றது. அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டமா டைப் பண்ணிட்டு போக முடியும். பேரை டாட் அடிச்சுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படிதான் ஒரு ரிசீட் ஒன்று செய்யறது. சிம்பிளா ஒரு ரிசீட் ஒன்று செய்யறது இந்த மாதிரி. ரைட், இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? தான் கேட்கணும், சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் இந்த இன்டர்நெட் இங்க மழை கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் கட்டாயி வருது. ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சார் இந்த ரூலர்ஸ் வந்து எனக்கு லேப்டாப்ல வேலை செய்ய மாட்டேங்குது சார். எந்த ரூலர்ஸ்? அந்த ப்ளூ கலர் டாட் லைன்ஸ் அது மேல இந்த இருக்க ரூலர் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி கீழே எடுத்தாதான் வேலை செய்யும், சும்மா வராது. இதா இருக்கு, இதை சும்மா கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா கீழே வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு? வேற என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு மனோகரன்? வேற ஒண்ணும் இல்ல சார். வனிதா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல சார், டவுட் இல்ல சார். இதுல ஏதாவது விளங்காதது ஒண்ணு இருக்கா? விளங்கி இருக்கு சார், செஞ்சுதான் சார் பார்க்கணும். இதை ரெக்கார்டிங் நான் அனுப்பி விடுறேன். நான் அன்னைக்கு லோகோ செஞ்சாலும் ரெக்கார்டிங் அனுப்பல. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து நான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒன்று கொடுக்குறேன், செஞ்சிருக்கீங்களா நீங்க? சார் நான் குரூப்ல போட்டு விடுறேன். இந்த திருமண அழைப்புதல் ஒன்று எப்படி செய்யறதுன்றத ஒரு இது ஒன்று கொடுக்குறேன். அதை இதே மாதிரி தான் நீங்க பார்த்து செய்யுங்க. ஓகே, சரி சார். சரி சார், ரைட். நான் வந்து இதை உங்களுக்கு நான் இதுல இன்னைக்கான ரெக்கார்டிங்கை வந்து நான் இதுல போடுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். உங்களுக்கு செஞ்சு பார்க்கக்கூடியதா இருக்கும். ரைட், விசிட்டிங் கார்டு செஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஈஸியா இருந்துச்சு சார். ரைட், இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் நீங்க அந்த இதை அளந்து செய்யணும். ஏன்னா சும்மா ட்ரைனிங் கொடுத்து வேலையிலே இப்ப நீங்க ஒரு வேலையை ஒன்று யாராவது கேட்டோம்னா இதை டக்குன்னு நீங்க செஞ்சு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஓகே, ரைட். இன்னைக்கான கிளாஸ் அவ்வளவு. சொல்லுங்க சார், எப்ப சார் கிளாஸ் நடக்கும்? திங்கள் புதன் வெள்ளி தான். இந்த பேனை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லாம போயிடுச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு கிளாஸை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியதா போயிடுச்சு. சாரியா. அடுத்ததுல இருந்து திங்கள் புதன் வெள்ளியில இருந்து கண்டினியூஸா நடக்கும்.
சார் கொஞ்சம் ஏர்லியா போட்டா நல்லா முடியுமா எத்தனை சார்? எத்தனை பேர் எத்தனை மணிக்கு சொல்றீங்க? 6க்கு 6:30 அல்லது 7. 7க்கு போடும். 6னாலும் பரவாயில்ல. மனோகரன் உங்களுக்கு என்ன மாதிரி? 7க்கு ஓகே சார். 7க்கு போடுவோம் அப்ப 2 பேரும். 7க்கு ஓகே சார். ஓகே ரைட். இப்போ நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணி விட்றேன். பாய். அடுத்தது சார் ஸ்கூல் லோகோஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது சொல்லி தருவீங்களா சார்? சும்மா ஸ்கூலுக்கு அந்த லோகோஸ் அதை செய்யறது தானே? சார் சின்னங்கள்லாம் செய்யறது தானே? அந்த பேட்ச் மாதிரி. சார் பேட்ச் மாதிரி செய்யறது. இந்த இருக்கு விங்டிங்ஸ் இந்த ஃபாண்ட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இதுல பாருங்க எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீ கேக்குறது இது தானே? சார் இருங்க காட்டுறேன். எலிப்ஸ் டூல் எடுக்கிறேன். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ட்ரா பண்ணா ஒரு வட்டம் வரும். ஓகே, இப்ப இந்த விண்டிங்ஸ்ல பாருங்க இந்த மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு. இதை தூக்கி டிராக் பண்ணா இப்படி வந்துடும். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா லோகோ. இப்ப வந்து தமிழ்ல எழுதுதான் இருக்கு. இந்த மேல உள்ளதை செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைனை கூட்டி கொடுக்கலாம். எத்தனை வேணும் உங்களுக்கு? 8 மாதிரி வச்சீங்கன்னா இப்படி விளங்குதா? இப்ப இங்க வந்து விளங்குது. இப்ப அந்த ரவுண்டுக்குள்ள சார் வளைஞ்சு ஏதாவது டைப் பண்றதுனா வளைவா டைப் பண்றதுன்னா இன்னொன்னு எடுக்கணும். இப்ப வந்து இப்படி இப்ப நான் வந்து 1 எடுக்கிறேன். இப்ப இன்னொன்னு எடுக்கிறதுனா இதுல இன்னொன்னு எடுக்கிறதுனா கீழே இந்த பாருங்க அது அடுத்த சொல் டைப் இது இந்த டிராப் ஷேடோ இருக்கு ஐக்கானுங்கண்ணே. இதை கீழே பாருங்க இன்னொரு டூல் இருக்கு கான்டூர்னு சொல்லி. இதை சில கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். இல்ல ஒண்ணுதான் இருக்கு. இங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா 3 வந்துடும். உன்னை குறைக்கிறேன். இந்த கிளிக் பண்ண உனக்கு குறைஞ்சிடும். குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸை கூட்டுறதுக்கு இந்த இதுல ஸ்பேஸை கூட்டுங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆகும். ரைட். இப்ப மேல டைப் பண்ற நேரம் இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். போடவா வீடியோ ஒன்று? ஓகே சார் போட்டு விடுங்க. ஏன்னா இன்னைக்கு செய்ய போனோம்னா உங்களுக்கு குழப்பமாயிருது. ரைட். இதுல உங்களுக்கு வீடியோ ஒன்று செஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதை நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க லேசா. ஓகே. அப்ப இதுல வந்து டைப் பண்ற நான் சுருக்கமா சொல்ல போனோம்னா இது ரைட் கிளிக் பண்ணிட்டு எப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நீங்க இது பண்ணணும். என்னது பிரேக் அபார்ட் கொடுத்தீங்கன்னா 2 பிரிஞ்சிடும். இதுல போயிட்டு இந்த arrow key இதுல போயிட்டு இந்த இப்படி மேல வச்சீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி டைப் பண்ணா இந்த மாதிரி டைப். இதை தானே கேக்குறீங்க? இப்படி டைப் பண்றது தானே? லேப்டாப்பா அப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு அனுப்பி விடுறேன். இதை வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். அப்ப நான் இதை வந்து வீடியோ இதை உங்களுக்கு வீடியோவா செஞ்சு அனுப்பி விடுறேன். உங்களுக்கு லேசா புரிஞ்சுக்கணும். ஓகே தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.